ॐ शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै। तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் வெள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவர் சாட்சி மாதிரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டான் மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. அடர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூர் குடங்களில் நிறைத்து வைத்தார். குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்தெடுத்தழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. அடைந்தவர் விடைய மண் தின்று அடைவரோ பசியில்லாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை. தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. சந்தேகம் தெளிதல் படலம் பாடல் 43. முக்தி நல்கிய நல்கிய சத்குருவே பல முனிகளு கனிமாதி சித்தி பூமியில் கண்டிருக்கவும் அந்த செல்வம் ஈசனதென்று புத்தி உரைத்தருள் என்றிடில் புகழும் ஈசனை நோக்கி பக்தி செய்திடும் தவத்தினால் யோகத்தால் பழித்ததென்றறிவாயே. சிவஸ்வரூபமாம் தேசிக மூர்த்தியே சித்தி முத்திரண்டும் தவமுலோர் அடைகுவரெனில்
அவர்கள் போல் சகலரும் அடைவாரே. அவர்கள் பூர்வம் சித்தியும் ஞானமும் அடைந்ததும் கண்டோமே. இவர்கள் ஞானிகள் என்றிடில் சித்திகள் இவர்கிழவகை ஏதோ. காமியத்தவம் காமியம் ஒன்றையும் கருதிடதவம் என்றும் பூமியில் தவம் இருவகை சித்தியும் போதமும் தருமைந்தா. ஆமிவற்றில் ஒன்று இயற்றினால் ஒன்றையே அடைகுவர் இது தீர்வை. யாம் உரைத்த அவ்விரண்டையும் இயற்றினார் அன்றுள்ள பெரியோரே. அனகமைந்தனே முக்தி ஞானத்தையே அடைந்தனர் அல்லாமல் ஜனகன் மாபலி பகீரதன் முதலினோர் சித்திகள் படித்தாரோ. இனிய சித்தியே விரும்பினார் சிலர் சிலர் இரண்டையும் முயன்றாரம். முனிவர் சித்திகள் வினோதம் மாத்திரம் தரும் முக்தியை தாராவே. யோக ஞானமே முக்தியை தரும் எனில் ஒளிந்த சித்திகள் வேண்டி மோகமாய் உடல் வருந்தினார் சில சில முக்தர்கள் ஏன் என்றார். போகமாய் வரும் பிராரத கருமங்கள் புசித்தன்றோ நசித்தேகும். ஆகையால் அந்த சித்திகள் பிராரதம் ஆகும் என்றறிவாயே. இலக்கம் 1000 சுருதியால் ஊகத்தால் என் மனம் அசையாமல் விளக்க வேண்டும் என்று அருள் குருவே அகப்பிராந்தி போய் தெளிவானே. துலக்கமான கண்ணாடியை அடிக்கடி துலக்கினால் பழுதன்றே. அலக்கண் மாற்றிய தேவரில் என குறை அமிர்தங்கள் தேவிட்டாவே. கைதவங்களை சாஸ்திரம் சொல்லுமோ கருணையால் என்னை ஆளும். ஐயனே குருவே எவர் ஆகிலும் அனுபவித்தார் அன்றி. செய்த கர்மங்கள் விடா என்ற வசனமும் ஜென்ம சஞ்சீவம் தேவ. துய்ய ஞான சுடும் என்ற வசனமும் துணிவதப்படி நானே. ஜீவ வேதங்கள் அளவில்லை மைந்தனே செய்கையும் அளவில்லை. ஆவ ஆம் அவரவர் அதிகாரங்கள் அறிந்து பக்குவம் நோக்கி. பூ அலர்ந்த பின் பழங்கள் காட்டுவன போல் பூர்வம் சித்தாந்தம். காவல் வேதங்கள் இரண்டையும் வசனிக்கும் காண்டம் உவகையாலே. காவல் வேதங்கள் இரண்டையும் வசனிக்கும் காண்டம் உவகையாலே. ஆன பாவிகள் அடைவன நரகங்கள் அவசியம் ஆனாலும் தான மந்திர விரதமோ மங்களால் தவிரும் என்பது பொய்யோ. ஈனமாம் பல ஜென்ம சஞ்சித வினை எத்தனை ஆனாலும் ஞானமாம் கணல் சுடும் என்ற மறைமொழி நம்பினாள் வீடுண்டே. என் மனம் திரு கோயிலால் தினம் குடியிருந்து அருள் குருமூர்த்தி. ஜென்ம சஞ்சித வினைகள் வேறறுத்திடும் தேவரீ ஞானம் தன்மயம்
தரும் மகிமையை விபுதராம் சமர்த்தரும் அறியாமல் கண்மமாம் குழியினில் விழுந்து அழிகின்ற காரணம் உரையீரே. அழிவில்லாத தற்பதம் தன்னை மைந்தனே அகமுகத்தவர் சேவர் வழி நடப்பவர் பராமுகம் ஆயினால் மலர்ந்த கண் இருந்தாலும் ஒளியில் வீழ்வர் காண். அப்படி வெளிமுகம் கொண்டு காமிகளானோ பழிதரும் பிறவி கடல் அழுந்திவர் பரகதி அடையாரே. சிறந்த நன்மையும் தீமையும் ஈசனார் செய்விக்கும் செயல் அன்றோ. பிறந்த ஜீவர்கள் என் செய்வார் அவர்கள் மேல் பிழை சொல்லும் வழி ஏதோ. துறந்த தேசிக மூர்த்தியே என்றிடில் சுருதி நூல் பொருள் மார்க்கம் மறந்த மூடர்கள் வசனிக்கும் பிராந்திகான் மைந்தனே இது கேளாய். தாண்டவராய சுவாமிகள் தத்துவத்தை நன்றாக விளக்கம் செய்து கொடுத்துட்டு இப்போ நமக்கு சந்தேகங்கள் ஒன்றொன்னா தீர்த்துட்ருக்காருன்னு பார்த்தோம். இப்போ நம்ம நிறையா கேள்வி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஈஸ்வரனுக்கும் ஞானிக்கும் எப்படி ஒப்பு எப்படி ஒப்பு இல்லைங்கிறத பார்த்து முடிச்சிட்டோம். காரண அடிப்படையில் பார்க்கும்போது, ஆதார அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒப்பு, உபாதி அடிப்படையில் பார்க்கும்போது ஒப்பு இல்லை. இறைவன் சர்வசக்திமான், ஞானிகளுக்கு அல்பமான சக்தி தான் இருக்கு. ஆனால் அகந்தை மமதை இகந்ததினால் ஒப்பாம். ரெண்டு பேருக்கும் இந்த சரீர அபிமானம் கிடையாது, இந்த சரீரத்தை சார்ந்த உடைமைகள் எல்லாம் என்னுடையதுங்கிற அபிமானமும் கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஒரு கேள்வி கேட்டேன், சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் என்ன வேறுபாடு? சில ஞானிகள் சித்தர்களாகவும் இருக்காங்க, சிலருக்கு ஞானம் மட்டும் இருக்கு, சிலருக்கு சித்தி மட்டும் இருக்கு. இப்போ எது நமக்கு எது அவசியம், நமக்கு எது ரொம்ப தேவை? அப்போ முனிவர் சித்திகள் வினோதம் மாத்திரம் தரும். அது என்னவா இருக்கு? சும்மா நல்ல பொழுதுபோக்குக்கு பலரை ஈர்ப்பதாக இருக்கலாம், ஆனால் என்ன கொடுக்காது, அதனால முக்தி கிடையாது. எதுக்காக ஞானிகள் சில பேருக்கு சித்தி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அது அவங்களுடைய பிராரப்தம். காமிய தவம், காமியம் ஒன்றையும் கருதிடாத தவம். அப்போ சில பேர் சித்தி வேணும்னு கேட்டாங்க, சில பேர் ஞானம் வேணும்னு கேட்டாங்க, சில பேர் சித்தி ஞானம் ரெண்டுமே வேணும்னு கேட்டாங்க. அதனால அது அவர்களுடைய பிராரப்தம் ஆகும் என்று அறிவாயே அப்படின்னு. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டேன். சாஸ்திரத்தில் அவரவர் பாவத்தை அவரவர் அனுபவித்துத்தான் தீர வேண்டும்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் ஆத்மா, நீ இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிற ஞானம் வந்துட்டா உனக்கு எல்லா பாவமும் போயிரும்னு இருக்கே. ரெண்டும் கான்ட்ரடிக்டாக முரண்படுவது போல இருக்கின்றதே. எது உண்மையானது, எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அது ரெண்டும் வேறு வேறு அதிகாரித்துவம் உடையவர்களுக்காக சொல்லப்பட்டது. கர்மகாண்டத்தில் ஒரு மாதிரி சொல்கிறோம், ஞான காண்டத்தில் ஒரு மாதிரி சொல்கிறோம். அதே கர்மகாண்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ உன்னுடைய பாவத்தை அதுக்குரிய தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இருந்தாலும் தான மந்திர விரத ஹோமங்களால் அதை என்ன பண்ண முடியும், அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணி கொள்ள முடியும்னு அதே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஞான காண்டத்திலையும் என்ன சொல்கிறோம், அவரவர் பிராரதத்தை அவரவர் தான் அனுபவித்து தீரணும்னு இருந்தால் கூட யார் ஒருவன் நான் கர்த்தா அல்ல, நான் செயல் புரிபவன் அல்ல என்கின்ற ஞானத்தோடு நான் அந்த மெய்ப்பொருள், நான் ஆத்ம தத்துவங்கிறத புரிஞ்சிக்கிறானோ அவன் புண்ணிய பாபத்தை அடைவது இல்லை. அவன் ஆகாமி கர்மத்தையும் அடைவதில்லை, அவனுக்கு சஞ்சித கர்மமும் ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த கர்ம மூட்டையும் இந்த ஞானம் முழுமையாக
நசித்து விடுகின்றது அப்படின்னு உடனே அவனுக்கு ஒரே ஞானத்துக்கு இவ்வளோ மகிமையா அப்படின்னா ஏன் எல்லாரும் ஞானத்தை போய் தேர்ந்தெடுக்காம எல்லாரும் இந்த விஷய சுகத்தையே தேடிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, வழியில் நடந்து போகும்போது பள்ளம் இருக்குது, நீ தான் பார்த்து பத்திரமா நடந்து வீடு போய் சேரணும். வழி நடப்பவர் பராமுகம் ஆகினால் மலர்ந்த கண் இருந்தாலும் குழியில் விழுந்து அழுந்துவர். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உலகத்தை சுற்றி முற்றி பார்க்க மாட்டேங்கிற, நீ கண்ணீரஞ்சலியாக ஒட்டி ஒட்டி வச்சிருக்க. ஆனாலும் நீ என்ன நினைக்கிற, ஏதோ ரொம்ப வருஷம் இருக்க போகிற மாதிரி நீ நினச்சிக்கிட்டு உன்னுடைய 10 தலைமுறைக்கு பணம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற. அப்போ அடுத்த நாள் நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியல, நீ பராக்கு பார்த்துட்ருக்க. அதான் என்ன பண்ண, உன்னுடைய உலகத்தில் இருக்கிற அந்த நிலையானது எது, நிலையற்றதல் எதுங்கிறது அந்த விவேகம் இல்லாததால் என்ன பண்ணுற. அதனால் நீ எதை தேர்ந்தெடுக்கின்றாயோ அதை பகவான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். நம்ம தான் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், இன்னும் விஷய சுகத்தில் தான். ஏன்னா விஷய சுகம் உடனே கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. சிற்றின்பம், பேரின்பம், அதை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாதது. இப்படி இருக்குது அப்படி இருக்குது 4 பேர்கிட்ட கதை சொல்கிறதுக்கு சிற்றின்பம் தான். என் பிள்ளை இப்படி, என் பிள்ளைங்க அப்படி இருக்காங்க, அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்க அப்படிலாம் இருக்காங்கன்னு சிற்றின்பத்தை வெளியே சொல்லி காட்டிக்க முடியும். பேரின்பத்தை சொல்லவே முடியாது, யார்கிட்டையும் என்ன பண்ண முடியாது, நம்ம பீத்திக்க முடியாது. அப்போது நமக்கு சிற்றின்பம் பேரின்பம் அந்த விவேகம் இல்லாததுனால அவர்கள் குழியில் விழுந்து அழுந்துகின்றனர், கர்ம குழியில் விழுந்து அழுகின்றனர். பார்த்துட்டு இருந்தோம், குழியில் விழுந்து அழுகுத. சரி, நீ தானே சிருஷ்டி பண்ண, பகவான் தானே சிருஷ்டி பண்ணார், அறிவோட படைச்சிருக்கலாம்ல எல்லாரையும், விவேக சக்தியோட படைச்சிருக்கலாம் இல்லையா. இதெல்லாம் சிற்றின்பம், இதெல்லாம் பேரின்பம் அப்படின்னு ஏன் அறிவோட படைச்சிருக்கலாமே அப்படின்னா அதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். சிறந்த நன்மையும் தீமையும் ஈசனார் செய்விக்கும் செயலன்றோ, பிறந்த ஜீவர்கள் என் செய்வார்கள். ஜீவன் என்ன பண்ணுவான், நீ அப்படி படைச்சி வச்சுட்ட, என்ன அவர்கள் மேல் பழி சொல்லும் வகை ஏதோ. அதனால என்ன பண்ணக்கூடாது, ஜீவர்களெல்லாம் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்பாயானால் ஸ்ருதி நூல் பொருள் மார்க்கம் மறந்த மூடர்கள் வசனிக்கும் பிராந்திகான் மைந்தனே அது கேளாய். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதனால் இந்த மாதிரி உனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னா, நீ சாஸ்திரத்தை ஒழுங்காக படிக்கலை, சட்டங்களை ஒழுங்காக படிக்கவில்லை. இப்போ நமக்கு யாருக்குமே சட்டமெல்லாம் தெரியாது, வக்கீலுக்கு தான் சட்டம் தெரியும், நமக்கு சட்டம் தெரியாது. ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எதாவது பண்ணால் என்னென்னலாம் தப்பு, என்னென்னலாம் தண்டனை கிடைக்கும், இந்த பைபாஸில் இப்படி போகலாமா அப்படி போகலாமா, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுபோல் சாஸ்திரம் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸை சொல்லியிருக்கு, நமக்கு அது தெரியல. ஸ்ருதி நூல் பொருள் மார்க்கம் மறந்த மூடர்கள் வசனிக்கும் பிராந்திகான் மைந்தனே இது கேள. வேதத்தை எப்படி பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அது புரியாமல் நீ என்ன பண்ணக்கூடாது, நீ கடவுள் மேலே பழியை தூக்கி போடக்கூடாது. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணார். நீ எக்கச்சக்கமாக தப்பெல்லாம் பண்ணிட்டு அது எல்லாத்துக்கும் காரணம் இறைவன், நீ பழியை தூக்கி அங்கே போடக்கூடாது. இதை நான் விளக்கமாக சொல்லுகின்றேன், அது கேளாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததில் விளக்குற. திகழ்ந்த ஈசனார் சிருஷ்டியும் ஜீவனார் சிருஷ்டியும் வெவ்வேறே ஜகமதில் போது ஈசனார் சிருஷ்டிகள் சராச்சர பொருள் எல்லாம் அகந்தையாம் அபிமானங்கள் கோபங்கள் ஆசைகள் இவையெல்லாம் இகழ்ந்த ஜீவனார் சிருஷ்டிகள் ஆகுங்கான் ஈசனா செயல் அன்றே. திகழ்ந்த ஈசனார் சிருஷ்டியும் ஜீவனார் சிருஷ்டியும் வெவ்வேறே ஜகமதல் போது ஈசனார் சிருஷ்டிகள் சராச்சர பொருள் எல்லாம் அகந்தையாம் அபிமானங்கள்
கோபங்கள் ஆசைகள் இவையெல்லாம் இகழ்ந்த ஜீவனார் சிருஷ்டிகள் ஆகும் கான் ஈசனார் செயலன்றே. ஒரு நுட்பமான விஷயத்தை புரிய வைக்கிறார். உண்மையிலேயே சிருஷ்டி 2 விதமாக இருக்கின்றது. ஒன்று ஈஸ்வர சிருஷ்டி, இன்னொன்று ஜீவ சிருஷ்டி. அதை விளக்குறார். ஈஸ்வர சிருஷ்டினா என்ன, ஜீவ சிருஷ்டினா என்ன. திகழ்ந்த ஈசனார் சிருஷ்டியும் ஜீவனார் சிருஷ்டியும் வெவ்வேறு, 2 வேற வேற. இறைவனோட படைப்புங்கிறது ஒன்று, ஜீவர்களுடைய படைப்பு அப்படின்னா ஒன்று. ஜகம் அதனில் பொது ஈசனார் சிருஷ்டிகள் சராச்சர பொருள் எல்லாம். முதல்ல ஈஸ்வரனோட சிருஷ்டியை விளக்குறார். ஈஸ்வர சிருஷ்டினா என்ன? சராச்சர பொருள் எல்லாம். சரம் அச்சரம், அசையும் அசையாத. சம்ஸ்கிருதத்தில் சரம் அச்சரம்னா அசைகின்ற அசையாத. இந்த கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உலகம் அனைத்தும் ஈஸ்வர சிருஷ்டிகள். பொது, எல்லாருக்கும் பொதுவாக உள்ள இந்த ஈஸ்வர சிருஷ்டி, இந்த படைப்பு. அசைகின்ற அசையாத அனைத்து பொருளும் ஈஸ்வர சிருஷ்டி. ஜீவ சிருஷ்டினா என்ன? நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம சிருஷ்டி கிடையாது, எல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி. மறந்துடக்கூடாது. ஜீவ சிருஷ்டினா நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம சிருஷ்டி நினைச்சிடக்கூடாது. நமக்கெல்லாம் சிருஷ்டி பண்ணுறதுக்கு எந்த பொருளையும் நம்மளால் சிருஷ்டி பண்ண முடியாது. நம்ம பிள்ளைங்கள்லாம் ஈஸ்வர சிருஷ்டி. நமக்கு கொஞ்ச நாளைக்கு நமக்கு பக்குவம் கொடுக்கறதுக்காக, பற்றெல்லாம் போக வைக்கணுங்கிறதுக்காக பகவான் கொஞ்ச நாள் கொஞ்சம் கேர்டேக்கர் மாதிரி கொடுத்துருக்காரு. அப்போ ஜீவ சிருஷ்டி என்ன, நம்முடைய படைப்பு என்ன அப்படின்னா, அகந்தை, அபிமானம், கோபங்கள், ஆசைகள் இவையெல்லாம் இகழ்ந்த ஜீவனார் சிருஷ்டிகள் ஆகும். அடுக்கிறார் வரிசையா. என்னென்னலாம் நீ சிருஷ்டி பண்ணி வச்சிருக்க அப்படின்னா, முதல்ல நீ என்ன பண்ணிட்ட, காருக்குள்ளே உட்காந்துட்டு நான் காருன்னு சொல்கிற மாதிரி இந்த உடம்புக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் உடம்பு அப்படின்னு சொல்ல தொடங்கிட்டேன். அகந்தை. அதனால் என்னவது? அபிமானம், நான் இந்த உடம்பு. அப்புறம் இந்த உடம்போட எதெல்லாம் தொடர்புடையதோ அதெல்லாம் என்னுடையது. எது கூடலாம் நான் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கணும் அதெல்லாம் என்னுடையது. அகந்தை, அபிமானம். அப்புறம் எதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறனோ அது கிடைக்கலன்னா என்ன வரும் நமக்கு? ஆசைகள், கோபங்கள். 2ம் சைமல்டேனியஸாக இருக்கும். எங்கே கோபம் இருக்கோ அங்கே ஒரு ஆசை இருக்குது, அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதெல்லாம் யாரோட சிருஷ்டி? சுயம், நம்ம தான், நம்மளுடைய சிருஷ்டிகள். இதெல்லாம் என்னது? நம்முடைய இவையெல்லாம் இகழ்ந்த ஜீவனார் சிருஷ்டிகள் ஆகும். இகழ்ந்தனா பெரியவர்களால் இகழப்படுகின்ற அந்த ஜீவனாகிய நம்முடைய சிருஷ்டியாகும். இப்போ பகவான் இதை ஜஸ்ட்டு படைச்சிருக்க, உலகத்தை ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு? படைச்சிருக்க. இதில் கோடு போட்டு பாகப்பிரிவினை பண்ணது யார்? அதெல்லாம் நம்ம தான். இந்த கோடு வரைக்கும் என்னுடையது, அந்த கோடு வரைக்கும் உன்னுடையது அப்படின்னு என்ன பண்ணுறோம்? கடலில் கூட எல்லை போட்டு வச்சுருக்கோம். இது வரைக்கும் எங்களோட இடம், அது வரைக்கும் அவங்களோட இடம். என்ன எல்லாத்தையும் கிளாஸில் கூட இது ஏன் இடம் அப்படின்னு இருக்கும். இது இந்த இடத்துல நான் தான் உட்காருவேன், இது என்னோட இடம் இப்போது அது மாதிரி என்ன பண்ணுறோம்? அந்த பாகப்பிரிவினை எல்லாம் பிரித்து கோடை போட்டு பாகப்பிரிவினை பிடிக்கிறது யார்? நம்ம தான். பகவான் ஜஸ்ட்டு படைச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு? எப்படி ஒரு அப்பா சொத்து எல்லாத்தையும் நீங்களாம் வச்சு அனுபவிங்கடான்னு சொல்லிட்டு அவர் காலம் போயிருதோ, முடிஞ்சிட்டு போயிருதோ, அது பாலி பகவான் என்ன பண்ணிட்டார்? எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி உங்களுடைய புண்ணிய பாபத்தை தக்கபடி நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க அப்படின்ட்டார். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அது எல்லாத்தையும் ஈஸ்வரனுடையது அப்படின்னு புரியாமல் என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இகழ்ந்த ஜீவனார் சிருஷ்டிகள் ஆகும் கான். நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்குள்ள ஈஸ்வரனுடையது மாயா சிருஷ்டி, மாயினால் அவர் படைத்திருக்கின்றார். நம்மளோட சிருஷ்டி அஜ்ஞான சிருஷ்டி, அவித்யா சிருஷ்டி. நான் இந்த உடம்புன்னு நினச்சி இந்த உடம்போட தொடர்புடையதெல்லாம் என்னுடையதுன்னு நினச்சி அது எனக்கு வேணும்னு நினச்சி அதில் நமக்கு பந்த பாசங்கள் எல்லாத்தையும் உண்டு பண்ணி இதனால் வெறுப்புகள்லாம் உண்டாக்கி இதெல்லாம் யாருடைய சிருஷ்டி?
ஜீவனுடைய சிருஷ்டி. அப்போ சிருஷ்டியில் 2 சிருஷ்டி இருக்குது. பகவான் ஜஸ்ட்டு படைச்சு போட்டுட்டாரு. அதுக்குள்ள ஒரு கற்பனையாக என்ன பண்ணிகிட்டு இருக்க, அவரவர் ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிகிட்டு இருப்போம். ஒரே உலகம்தான். மகாபாரதத்தில் பார்க்குறோம், தர்மரையும் துரியோதனனையும் கிருஷ்ணர் அனுப்பி நல்லவங்களை கூட்டிகிட்டு வாங்குறாரு, கெட்டவங்களை கூட்டிகிட்டு வாங்குறாரு. இப்போ தர்மருக்கு எல்லாரும் நல்லவங்களா தெரியுறாங்க, துரியோதனனுக்கு எல்லாரும் நல்லவங்களே இல்லைன்ட்டு வர்றான். இவர் என்ன சொல்கிறாரு, கெட்டவங்களே இல்லைன்னு. இப்போ என்ன காரணம், என்ன ஒரே படைப்பு தான். இப்போது அந்த திருஷ்டி, அந்த ஜீவனுடைய சிருஷ்டி, அவன் தன்னுடைய ராகத்வேஷத்தால் என்ன பண்ணுறான், இந்த உலகத்தை பார்க்கின்றான். அதனால் இதுக்கெல்லாம் ஈசனார் செயலன்றே, பொறுப்பு யார், ஈஸ்வரன் எல்லாத்தையும் சொல்லாத. இந்த பேதத்துக்கு காரணம் ஈஸ்வரன் கிடையாது, இந்த ஜீவ சிருஷ்டி. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அவரவர் ஒரு உலகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரே பர்சனை நம்ம என்ன சொல்லுவோம், இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்களுக்கு கண்டாலே ஆகாதுங்கிறது மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுக்கு காரணம் என்ன, அவரவருடைய விருப்பு வெறுப்பின் காரணமாக. இதெல்லாம் என்னது, இறைவன் எல்லாத்தையும் தனித்தனியாக அப்படி தான் படைச்சிருக்காரு. ஆனால் பார்க்கின்ற கோணம் என்ன ஆகின்றது, வேறுபடுகின்றது. அப்போ ஈஸ்வர சிருஷ்டி எல்லாருக்கும் பொது. அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அகந்தை, அபிமானம், கோபங்கள், ஆசைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒரு சிருஷ்டி பண்ணி இந்த ஜீவ சிருஷ்டி உண்டாகின்றது. 2 சிருஷ்டி இருக்குது. அடுத்து மூவராம்பரன் சிருஷ்டிகள் உயிர்க்கெல்லாம் முக்தி சாதனமாகும். ஜீவனார் செய்யும் சிருஷ்டிகள் தங்களை ஜெனிஷ்டிக்கும் பிணி ஆகும். தாவராதிகள் நசித்திடில் ஒருவர்க்கும் ஜனனங்கள் நசியாவாம். கோபம் ஆதிகள் நசித்திடில் பந்தமாம். கொடும் பிறவிகள் போமே. மூவராம்பரன் சிருஷ்டிகள் உயிர்க்கெல்லாம் முக்தி சாதனமாகும். ஜீவனார் செய்யும் சிருஷ்டிகள் தங்களை ஜெனிஷ்டிக்கும் பிணியாகும். தாவராதிகள் நசித்திடில் ஒருவர்க்கும் ஜனனங்கள் நசியாவாம். கோபம் ஆதிகள் நசித்திடில் பந்தமாம். கொடும் பிறவிகள் போமே. அந்த ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டினா என்னங்கிறத போன பாட்டில் சொன்னார். இப்போ இதனால் என்ன நன்மை தீமை கிடைக்குது, ஜீவ சிருஷ்டினாலையும் ஈஸ்வர சிருஷ்டினாலையும் நமக்கு கிடைக்கின்ற நன்மை தீமைகள். மூவராம் பரன் சிருஷ்டிகள், மும்மூர்த்திகளாக செய்கின்ற இந்த சிருஷ்டி, இந்த மாயா ஜெகத், இந்த சிருஷ்டி எதுக்கு பயன்படுது அப்படின்னா உயிர்க்கெல்லாம் முக்தி சாதனமாகும். இந்த ஈஸ்வரனுடைய சிருஷ்டி எதுக்கு பயன்படுகின்றது அப்படின்னா நமக்கு மோட்சத்தை தருகின்றது. இந்த இறைவனோட சிருஷ்டியில் தான் நமக்கு குரு கிடைக்கிறாரு, சாஸ்திரம் கிடைக்கின்றது, இதன் மூலமாக நமக்கு மோட்சம் கிடைக்கின்றது. இந்த படைப்பில் இறைவன் அந்த பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், மோட்சத்தை அடையலாம். நம்ம ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது என்னது, அகந்தை, அபிமானங்கள், கோபங்கள், ஆசைகள். அது என்ன செய்யுது, ஜீவனார் செய்யும் சிருஷ்டிகள் தங்களை ஜெனிப்பிக்கும் பிணியாகும். நம்ம ஒன்று சிருஷ்டி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நான் உடம்புன்னு நினச்சி இதெல்லாம் என்னுடையதுன்னு நினச்சி எனக்கு இது வேணும் அது வேணும்னு நினச்சி ஆசைகள், கோபங்கள், பொறாமை எல்லா துர்குணங்களையும் வளர்த்து வச்சுருக்கோம் இல்லையா. அது எதை கொடுக்குது அப்படின்னா மறுபடியும் பிறப்பை கொடுக்கும் பிணியாகும், ஜெனிப்பிக்கும் பிணியாகும். ஏற்கனவே நம்ம இதை கைவல்ய நவநீதத்தில் தத்துவ விளக்கப்படலத்தில் பார்த்துருக்கோம், 55, 56 பாட்டில். விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. இந்த விக்ஷேப சக்தி தான் என்னவா இருக்குது நமக்கு, ஏன்னா அவன் கேள்வி கேட்குறான், விக்ஷேப சக்தி தான் பந்தத்துக்கு காரணமா, எதுக்கு படைக்கிறான், படைச்சதுனால தான் நம்ம பிரச்சனைக்குள்ளே மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. படைச்சிட்டாரு, ஆனால் அதில் உனக்கு முக்திக்கு வழியையும் சேர்த்தே பகவான் படைச்சிருக்கார்.
எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷனையும் சேர்த்து தான் பகவான் படைச்சிருக்காரு. ஜீவனார் செய்யும் சிருஷ்டிகள் என்னது? அகங்காரம் மமகாரம். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். அந்த அகங்காரமும் மமகாரமும் தான் நம்முடைய சிருஷ்டி. நாம் உடம்புன்னு நினச்சிட்டு அதனால இந்த உடைமைகள் எல்லாம் என்னுடையதுன்னு நினச்சிட்டு அதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும். என்ன பண்ணுறோம்? என்னுடையதுங்கிறது எதெல்லாம் நினைக்கிறோமோ அதுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பொத்தி 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 நம்ம வச்சுக்கோம். மற்றெல்லாம் எப்படி போனால் பரவாயில்ல, என்னுடையதெல்லாம் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் நம்மளுடைய ஜென்மா எல்லாம் அதுக்கு நான் சுகம் கொடுக்கணும், அதுகிட்டேருந்து எனக்கு சுகம் வரணும். இது தடையறாமல் போயிட்டே இருக்கணும். எனக்கு சேர்ந்ததெல்லாம் நல்லா இருக்கணும், அது எனக்கு சுகத்தை கொடுக்கணும், நான் அதுக்கு சுகத்தை இதுக்கு தான் வாழ்க்கையே நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த அபிமானங்கள் மமகாரங்கள் என்ன பண்ணுது? தங்களை ஜெனிப்பிக்கும் பிணியாகும். அப்போ இந்த ஜீவ சிருஷ்டி என்ன பண்ணுது? அதுதான் உனக்கு பந்த காரணம். நீ துன்பப்படுவதற்கு காரணம் நீ இந்த உடலை நான் நினைத்து கொண்டு, இந்த உடைமைகள் எல்லாம் உன்னுடையதுன்னு நினைத்து கொண்டு அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீ இல்லையா? இதுதான் உன்னுடைய துன்பத்துக்கு காரணம். தாவராதிகள் நசித்திடில் ஒருவர்க்கும் ஜனனங்கள் நசியாவாம். இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். உலகத்தில் இருக்க மற்ற உயிரினங்கள் அழிந்து போனால், இந்த சராச்சர உலகம் இருக்கு இல்லையா, அது அழிந்து போனால், எது? அந்த ஈஸ்வர சிருஷ்டி அழிந்து போனால் ஒருவருக்கும் ஜனனங்கள் நசியாவாம். அதனால என்ன கிடையாது? யாருக்கும் பிறவி இல்லாமல் போகாது. பிறவி இல்லாமல் போகாது. ஏதோ ஒரு உயிர் போகுது அப்படின்னா என்ன கிடையாது? பிறவி இல்லாமல் போகாது. ஈஸ்வர சிருஷ்டி அழிந்தால் பிறவி அழியாது. ஈஸ்வர சிருஷ்டி அழிந்தால் பிறவி அழியாது. கோபம் ஆதிகள் நசித்திடில். கோபம் ஆதிகள்னா அந்த ஜீவ சிருஷ்டி, என்னுடைய அகங்காரம் மமகாரம் அதன் விளைவாகிய கோபங்கள் எல்லாம் நசிந்தால், கோபம் ஆதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே. அப்போ பிரச்சனை ஈஸ்வர சிருஷ்டியில் இல்லை, ஜீவ சிருஷ்டியில் தான் இருக்குது. அந்த ஜீவ சிருஷ்டிலையும் அந்த முளை எதில் இருக்குது? நான் ஜீவன்னு நினைத்து கொண்டு அதன் காரணமாக, அந்த அகங்காரம் காரணமாக உனக்கு ஏற்படுகின்ற மமகாரம், கோபம் ஆதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போயே போச்சு. உனக்கு இந்த அகங்காரம் மமகாரம் நீங்கிவிட்டால் மீண்டும் பிறப்பு வராது. அப்படி இல்லாமல் உலகம் அழிஞ்சிட்டா உனக்கு பிறவி இல்லாமல் போகாதுன்னு சொல்ல வர்றார். அடுத்த சொல்ல போகிறார். தாவராதிகள் நசித்திடில், பிரளய காலத்தில் சிருஷ்டி நசித்திடும் போது என்னாகாது? உனக்கு மோட்சம் கிடைக்காது. ஆனால் ஈஸ்வர சிருஷ்டி நாசமாகும் போது உனக்கு மோட்சம் வராது. ஆனால் இந்த ஜீவ சிருஷ்டி, நீயே ஒரு கற்பனையில் இருக்கியா? நான் உடம்புன்னு நினச்சிட்டு இந்த உறவுகள் எல்லாம் என்னுடையது நினச்சிட்டு இருக்கு இல்லையா? இந்த அஜ்ஞானம் போகும்போது, இந்த அஜ்ஞானம் நீங்கும்போது, நசித்திடும் போது பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே. பந்தமாம் கொடும் பிறவி போட்டிருக்காரு. பிறவியே ரொம்பவும் பந்தம். நமக்கு அந்த பயம் வேணும். ஏன்னா எப்போ பிறவி எப்போ இந்த மனித பிறவியில் மட்டும்தான் இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மனித பிறவி கொடுத்ததே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனால் நமக்கு அது முறையாக சொல்லி கொடுக்கப்படுறதில்ல. பிறவி எதுக்குங்கிறதே நமக்கு தெரியல. நம்ம நினைக்கிறோம் பிறவி எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அறம்பொருள் இன்பத்துக்காகத்தான் இந்த பிறவி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. அதனால ஔவையார் சொல்லியிருக்காங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன்னா அந்த பிறவியோட பெருமை நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா உலகத்தோட சிறப்பு என்னென்னா, இவர் வள்ளுவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இல்லாரை நாளைக்கு இருப்பார் என்னும் நிலையாமை தான் உலகத்தோடைய இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இன்னைக்கு இருக்கிறவன நாளைக்கு இருக்க மாட்டான், அதுதான் அந்த உலகத்தோட பெருமை. இப்போது நமக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டதே இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்காகத்தான்.
ஒருத்தவங்க சொன்னாங்க, வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டப்பட்டேன், வாழும்போது நிறைய கஷ்டம் எனக்கு இருக்குது, பகவான்கிட்ட கேட்டேன், சாகும்போதாவது நான் நிம்மதியாக சாகணும்னு கேட்டேன், கடவுள் என்னை கைவல்ய சங்கத்தில் கொண்டு உட்கார வச்சுட்டாரு அப்படின்னாங்க. வாழும்போதே என்னை கஷ்டப்படுத்தினேன், வாழ்க்கை பூரா நான் கஷ்டமாக அனுபவிச்சிருக்கேன், சாகும்போதாவது என்னை நிம்மதியாக சாக விடுன்னு நான் பகவான்கிட்ட கேட்டேன், அவர் என்னை கைவல்ய சங்கத்தில் வந்து உட்கார வந்துச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுதான் அந்த பிறவியோட மகிமை நமக்கு தெரியும். கோபம் ஆதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே. அப்போ ஈஸ்வர சிருஷ்டியில் பிரச்சனை கிடையாது. இந்த ஈஸ்வர சிருஷ்டி எதுக்கு? முக்திக்கு அனுகூலமாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஜீவ சிருஷ்டி தான் பந்தத்திற்கு காரணமாக இருக்கின்றது. ஈஸ்வர சிருஷ்டி நாசமாகும் போது யாருக்கும் மோட்சம் வராது. ஆனால் இந்த ஜீவ சிருஷ்டியை நாசம் நம்மளாக தான் பண்ணணும். நம்ம தான் என்ன பண்ணணும்? கோபம் ஆதிகள் நசித்திடில். எப்படி? நம்ம தான் கோபத்தை அழிக்கணும், தனித்தன்மையை நம்ம தான் அழிக்கணும். எப்போ வரைக்கும் நம்ம கோபம் இருக்கும்? நான் ஜீவன்கிற எண்ணம் பலமாக இருக்கிறது வரைக்கும் நமக்கு அந்த கோபம் இருக்கும். நான் வேற நீ வேற அப்படிங்கிற அந்த எண்ணம், நான் ஒரு ஜீவன் நீ ஒரு ஜீவன், தனித்தன்மை, நீ வேற நான் வேற, நான் தனித்தன்மை திடமாக அப்படி தடியாக இருக்கு. அது வரைக்கும் என்ன இருக்கும்? கண்டிப்பாக தனித்தன்மையின் காரணமாக நமக்கு கோபம் இருக்கும். கோபம் ஆதிகள் போகணும் அப்படின்னா நான் இந்த ஜீவனுங்கிற எண்ணம் போகணும். போனால் தான் என்ன பண்ண முடியும்? கோபம் முழுமையாக போகும். அதுக்கப்புறம் வர்ற கோபம் பொய் கோபம் நமக்கு தெரியணும். பொய் கோபமா உண்மையான கோபமா என்னங்க? கோபம் ஆதிகள் நசித்திடில் பந்தமா கொடும் பிறவிகள் போமே. உன்னுடைய ஜீவ சிருஷ்டி நீ நாசம் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு பிறவி இருக்காது. காரியம் பிரளய தோழியவும் எவர் பவம் ஒளிந்தார்கள் தேச கால தேகாதிகள் இருக்கவும் ஜீவகாரிய மோகம் நாசம் ஆகிய விவேகத்தின் உயிரோடு ஞான முக்தர்கள் ஆனார். பாசமோகங்கள் பசுக்களின் செயல் அன்றி பசுபதி செயல் அன்றே. ஈசர் காரியம் பிரளய தோழியவும் எவர் பவம் ஒளிந்தார்கள் தேச கால தேகாதிகள் இருக்கவும் ஜீவகாரிய மோகம் நாசம் ஆகிய விவேகத்தின் உயிரோடு ஞான முக்தர்கள் ஆனார். பாசமோகங்கள் பசுக்களின் செயல் அன்றி பசுபதி செயல் அன்றே. இன்னும் அதை நல்லா விளக்கமாக சொல்கிறார். ஈசர் காரியம், ஈசர் காரியம்னா இந்த ஈஸ்வர சிருஷ்டி பிரளயத்து ஒளியவும். பிரளயம் ஊழி காலத்தில் என்னது? சிருஷ்டி எல்லாம் ஒடுங்குகின்றது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் எவர் பவம் ஒளிந்தார்கள்? எவரும் பவர் ஒளியலை, போட்டுக்கிடணும். பிரளயம் உலகம் அழியும் போது, உயிர்கள் எல்லாம் ஒடுங்கும் போது யாரும் பிறவி முக்தி அடைவதில்லை, பிறவியிலிருந்து முக்தி அடைவதில்லை. எவர் பவம் ஒளிந்தார்கள்? பவம்னா இந்த பிறவி சக்கரம், துன்பம். உலகம் அழியும் போது, உயிர்களெல்லாம் மீண்டும் ஒடுங்கும் போது முக்தி உண்டாவது இல்லை. நம்ம நினைக்கிறோம் உலகம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு பிறவியே கிடையாதா அப்படின்னு நினைக்கிறோம். சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரளயத்தின் போது உடல்கள் தான் அழிகின்றது, உயிர்கள் அழிவதில்லை. உயிர்கள் அழிவதில்லை, அந்த ஜீவன் அழிவதில்லை. எவர் பவம் ஒளிந்தார்கள்? ஈசர் காரியம் பிரளயத்து ஒளியவும் எவர் பவம் ஒளிந்தார்கள். தேச கால தேகாதிகள் இருக்கவும் ஜீவகாரிய மோகம் நாசமாக்கிய விவேகத்தின் உயிரோடு ஞான முக்தர்கள் ஆனார்கள். முதல்ல ஈஸ்வர சிருஷ்டியை சொல்லிட்டார். ஈஸ்வர சிருஷ்டி
அழியும் போது யாருக்கும் மோட்சம் வராது. உலகம் அழியும் போது யாருக்கும் மோட்சம் வராது. ஈஸ்வர சிருஷ்டி நாசமாகும் போது யாருக்கும் பவம் ஒழிவது இல்லை. ஆனால் அதே இது தேச கால தேகாதிகள் இருக்கவும். இப்போ ஒரு இடத்துல ஒரு ஜீவன், ஒரு தேசத்தில், ஒரு காலத்தில், ஒரு தேகத்தில் ஒரு ஜீவன் உயிரோடு இருக்கான். இருக்கும்போது அவன் உடலோடு இருக்கும்போது ஜீவ காரிய மோகம் நாசம் ஆக்கிய விவேகத்தின் உயிரோடு ஞானமுக்தர்கள் ஆனார்கள். என்ன பண்ணுறான்? அவனுடைய ஜீவனுடைய சிருஷ்டியாகிய ஜீவ காரிய மோகம், ஜீவ சிருஷ்டியாகிய அந்த மோகம், அஜ்ஞானம். என்ன அஜ்ஞானம்? நான் ஜீவன் அப்படிங்கிற அந்த அஜ்ஞானத்தை நாசம் ஆக்கிய விவேகத்தின் காரணமாக, விவேகத்தை பயன்படுத்தி. எப்படி பயன்படுத்துகிறான்? தானாலாம் இது உபயோகம் வராது. குரு கிட்ட போய் முறையாக படித்து சாஸ்திரத்தோடைய கருணையினால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த விவேகம் நமக்கு உண்டாகும். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லைன்னு குரு கிட்ட போய் திரும்ப தத்துவமசின்னு என்ன பண்ணுறோம்? அந்த வாச்சியார்த்தத்தையும் லட்சியார்த்தத்தையும் நம்ம சரியாக புரிந்து கொண்டு அந்த விவேகம் பண்ணி விட்ட லட்சணை விடாத லட்சணை எல்லாம் ஞாபகத்தில் வரணும். நமக்கு படித்த பாடமெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். கடைசியில் முடிக்கும்போது காணல் நீர் கிழிஞ்சல் வெள்ளி கந்தர்ப்ப நகர் கனாவூர் வானமை கயிற்றில் பாம்பு மலடிசே முயலின் கோடு பீனமாம் தரிபுமானின் பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே அப்படிங்கிறது நன்றாக புரியும்போது என்னாகின்றது? உயிரோடு ஞான முக்தர்கள் ஆனார்கள். உயிரோடு இருக்கும்போதே முக்தர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட முக்தர்களாக இருக்கின்றார்கள்? கொஞ்சம் பழசெல்லாம் ஞாபகப்படுத்துவோம். சென்றது கருதார், சேர்வது நிறையார், கண்முன் நின்றது புசிப்பார், வெயில் நிலவாய் விண் விழுது வீழ்ந்தாலும் புதுமையாய் ஒன்றும் பாரார், நன்று தீது எண்ணார், சாட்சி நடுவான அந்த பாட்டெல்லாம் நமக்கு ஞாபகம். அப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்களாக ஆவது யார் கையில் இருக்கு? உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு குரு? ஈஸ்வரன் கிட்ட குறை சொல்லாத, ஈஸ்வரனுடைய படைப்பு தப்பாக இருக்குன்னு சொல்லாத. ஈஸ்வரன் என்ன கொடுத்துருக்காரு? உனக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு. உனக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை உனக்கு கொடுக்கப்பட்டது. உன் வாழ்க்கை உன் கையில். யாமதி சாகதி கொண்டு வந்துருவோம் நம்ம அஷ்டாவக்கர கீதை. உனக்கு அறிவு எவ்வளியோ அவ்வளியே உன்னுடைய வாழ்க்கை அமையும். இப்போது என்ன பண்ணுறோம்? நம்ம நாசம் ஆக்கிய விவேகத்தின் உயிரோடு இருக்கும்போதே ஞான முக்தர்கள் ஆனார்கள். எப்படி ஞான முக்தர்கள் ஆனாங்க? அந்த ஜீவ காரிய மோகத்தை விவேகத்தினால் நாசமாக்கிய, ஜீவகாரிய மோகத்தை விவேகத்தினால் நாசமாக்கிய, உயிரோடு இருக்கும்போதே விவேகத்தினால் நாசமாக்கிய அந்த ஜீவன் முக்தர்களாக ஆகின்றார்கள். அதனால் கன்க்ளூஷன் என்ன? பாச மோகங்கள் பசுக்களின் செயலன்றி பசுபதி செயலன்றே. குறிச்சிக்கோ அப்படிங்கிறார். நீ பாசத்தினால, அறியாமையினால, மோகத்தினால, அறிவில் ஏற்பட்ட மயக்கத்தினால என்ன பண்ணுற? இந்த பாசத்தினால நீ உழல்கின்றாய். அது பசுக்களின் செயலன்றி. பசுனா இங்கே ஜீவாத்மா. பசுவாகிய ஜீவாத்மாவாகிய உன்னுடைய முட்டாள்தனம். நீ தான் என்ன பண்ணுற? சரியாக தேர்ந்தெடுக்கலை. பசுக்களின் செயலன்றி பசுபதி செயலன்றே. அதை என்ன பண்ணக்கூடாது? நீ இறைவன் கிட்ட நீ பழியை தூக்கி போடாத. பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கங்கிற மாதிரி பகவானை நீ குறை சொல்லாத. அவருடைய சிருஷ்டியில் எந்த விதமான தோஷமும் இல்லை. அவர் எல்லாரையும் என்ன ஏற்கனவே ஒன்று கேட்டான். இதில் நமக்கு ராகத்வேஷம் வந்துடக்கூடாது. இறைவன் எல்லாரையும் சமமாக தான் படைச்சிருக்காரு. பார்ஷியாலிட்டி இருக்கான்னு ஒரு கொஸ்டின் பார்த்தது நமக்கு. அப்போது பகவான் எல்லாருக்கும் சமமாக தான் படைச்சிருக்காரு. இந்த ஜீவ சிருஷ்டியில் தான் கோளாறு இருக்கின்றது. நீ தவறாக உன்னுடைய அறிவு ஆராய்ச்சி இல்லாததால் கண்ணை மூடிட்டு இருக்க. நன்றாக
கண்ணை திறந்து உலகத்தோடைய நிலையானது நிலையற்றது எதுங்கிறத நீ விசாரம் பண்ணி பார்த்தாயே ஆனால் உனக்கு நன்றாக புரியும். பாசமோகங்கள் பசுக்களின் செயலன்றி பசுபதி செயலன்றி. பகவான் வந்து சாய்ஸ் கொடுத்துருக்கார் நமக்கு. பகவத்கீதையில் பார்ப்போம், அர்ஜுனனுக்கு பகவான் 18 அத்தியாயத்தில் ஃபுல்லாக அவனுக்கு அவ்வளோ உபதேசம் பண்ணிட்டு கடைசியில் சாய்ஸ் கொடுப்பார். வந்து இப்போவும் நான் இவ்வளோ சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னுடைய இஷ்டம், நீ என்ன இஷ்டப்படுறியோ அதை செய்வாயாக அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவனுக்கு. அதை சாய்ஸ், அதான் நம்மளோட சாஸ்திரத்தோடைய மகிம். இப்படித்தான் பண்ணுன்னு என்ன பண்ணல, கட்டளை இடலை நமக்கு. வந்து வி ஹாவ் ஃப்ரீ வில். இதனால் உனக்கு நன்மை கிடைக்கும், இதனால் உனக்கு தீமை கிடைக்கும்னு நம்ம சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? நம்ம கையில் தான் இருக்கின்றது. இப்போ இதுக்கு சாஸ்திர பிரமாணத்தை ஒன்று கொடுக்குறார். அடுத்த பாட்டு கொஞ்சம் உபனிஷத்தோடைய சாரத்தை கொடுக்குறார். 58வது பாட்டு. அச்சுவத்தம் என்றொரு மரம், அதில் 2 அரும்பறவைகள் வாழும். நச்சும் அங்கொரு பறவை அமரக்கனி, நன்று நன்று என தின்னும். மெச்சும் அங்கொரு பறவை தின்னாதன, வியங்கிய பொருளாக வைச்சுமாமரை ஜீவனை ஈசனை வகுத்தவாறு அறிவாயே. அச்சுவத்தம் என்றொரு மரம், அதில் 2 அரும்பறவைகள் வாழும். நச்சும் அங்கொரு பறவை அமரக்கனி, நன்று நன்று என தின்னும். மெச்சும் அங்கொரு பறவை தின்னாதன, விளங்கிய பொருளாக வைச்சுமாமரை ஜீவனை ஈசனை வகுத்தவாறு அறிவாயே. இது ஒரு ஆழமான விஷயம். முண்டக உபநிஷத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முக்குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம், அவற்றை காய்ச்சி கடைந்து எடுத்து அளித்தேன் கைவல்ய நவனி. பகவத்கீதையில், உபநிஷத்தில், பிரம்மசூத்திரத்தில் இருக்கின்ற ஆழமான விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்து இதில் கொண்டு கொடுத்துட்டேனார். அதுபோல் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் முண்டகோபனிஷத்துலையும் இருக்குது, ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துலையும் இருக்குது. ஒரு மரத்தில் 2 பறவைகள் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மரத்தில் 2 பறவை இருக்குது. அடுத்த கதை சொல்கிற மாதிரி தான் சொல்கிறார். அச்சுவத்தம் என்று ஒரு மரம் இருக்குது. அந்த பேர் அஸ்வத்தம்னு ஒரு மரம், அரச மரம்னு சொல்லலாம். சம்ஸ்கிருதத்தில் அஸ்வத்த விருட்சம் அப்படின்னா ந ஸ்வயத்தே இதி ஸ்வஹ ந திஷ்டதி இதி அஸ்வத்த. ஸ்வஹ ந திஷ்டதி, ஸ்வஹன நாளைக்கு, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இல்லாதது எதுவோ அதுதான் அஸ்வத்த. சரீரத்தை தான் அஸ்வத்த மரம்னு சொல்லப்படும். மாறிக்கிட்டே இருக்கின்ற இந்த மரம், அஸ்வத்த மரம், மாறிக்கிட்டே இருக்கின்ற இந்த சரீரத்தில் 2 அரும் பறவைகள் வாழும். இந்த மரத்தில் 2 பறவை இருக்கு, அருமையான 2 பறவைகள் இருக்கு. நச்சும் அங்கு ஒரு பறவை அம்மரக்கனி நன்று நன்று என்று தின்னும். ஒரு பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, நச்சும் அங்கு ஒரு பறவை, போகத்தையே விரும்புகின்ற ஒரு பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை எல்லாம் என்ன பண்ணுது, நன்று நன்று கூட போட்டுக்கணும், நன்றல்லன்னு போட்டுக்கணும். ஏன்னா இவர் நன்று மட்டும் கொடுத்துருக்காரு. பழம் எல்லாமே நல்லதாக மட்டும் இல்லை, சிலது கசப்பாக இருக்குது, புளிப்பாக இருக்குது, சில இதில் புழு இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா விதமான. இவர் நன்று மட்டும் போட்டிருக்காரு, எல்லாம் போடணும் நம்ம. ஏன் உலகத்தில் சுகத்தில் நல்லது மட்டும் இல்லை, துன்பமும் கலந்தே தான் இருக்குது. அந்த பறவை என்ன பண்ணுது, நன்று என தின்னும். சில இது சாப்பிடுது, சில இது நல்லா இல்லைன்னு கீழே போட்டுருது. இந்த மாதிரி ஒரு பறவை போகங்களை அனுபவிக்கின்றது. மெச்சும் அங்கு ஒரு பறவை தின்னாது என வியங்கிய பொருளாக வைச்சு. மெச்சும் அங்கு ஒரு பறவை, மெச்சும்னா புகழப்படுகின்ற, மெச்சப்படுகின்ற. யாரு? பரமாத்மா.
பரமாத்மாவாகிய பறவை, எல்லோராலும் போற்றப்படுகின்ற அந்த பரமாத்மாவாகிய இன்னொரு பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஒன்றும் சாப்பிடாம அது பாட்டுக்கு எதையும் அனுபவிக்காமல் இருக்கின்றது. அதனுடைய சாரம் என்னென்ன அப்படின்னா, நமக்குள்ள நம்மிடம் 2 அம்சம் இருக்கின்றது. மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்கின்றது, மாறாத அம்சம் ஒன்று. ஜீவாத்ம அம்சம் ஒன்று இருக்கின்றது, பரமாத்ம அம்சம் ஒன்று இருக்கின்றது. ஆபாச அம்சம் ஒன்று இருக்கின்றது, கூட்டஸ்த அம்சம் ஒன்று இருக்கின்றது, பிம்ப அம்சம் ஒன்று இருக்கின்றது, பிரதிபிம்ப அம்சம் ஒன்று இருக்கின்றது. இப்போ இந்த ஜீவன் என்ன பண்ணுறான், இந்த போகத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கான். வெளியில் இருக்க போகத்தை எல்லாத்தையும் அனுபவித்து அதனால் என்ன கிடைக்கிது, நமக்கு சுகம் மட்டும் கிடைக்கல, துக்கமும் சேர்ந்து தான் கிடைக்கின்றது. ஆனால் அந்த மாறாத சாட்சியாகிய அந்த கூட்டஸ்த பறவை என்ன பண்ணுது, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு உடல் மனம் புத்தி செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது, விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பண்ணும்போது என்ன கிடைக்கிது, அதுக்கு சுகமும் துக்கமும் மாறி மாறி கிடைக்கின்றது. அந்த அனாத்ம அம்சம் என்ன பண்ணுது, மாறி மாறி சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கின்றது. ஆனால் அந்த ஆத்ம அம்சம், அதையெல்லாம் பார்ப்பவனாகிய நான், அந்த பரமாத்ம தத்துவம் என்ன பண்ணுது, எதனோடும் பாதிக்கப்படாததாக இருக்கின்றது, சுகதுக்கத்தால் பாதிக்கப்படாததாக இருக்கின்றது. மெச்சும் அங்கு ஒரு பறவை தின்னாது என வியங்கிய பொருளாக வைச்சு மாமரை சீவனை ஈசனை வகுத்தவாறு அறிவாயே. ஒன்றுனா பார்ப்போம். மாமரைனா உபனிஷத். உபனிஷத் என்ன பண்ணியிருக்கு, ஜீவனையும் ஈசனையும் பிரித்து சொல்லியிருக்கு. ஜீவன் எப்படிப்பட்டவன், ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன். ஜீவன் போகங்களை அனுபவிக்க விரும்புவனாக இருக்கின்றான், அதனுடைய தோஷத்தை அறியாதவனாக இருக்கின்றான். ஆனால் ஈஸ்வரன் எந்த போகத்தையும் அனுபவிக்காமல் அவன் என்னவா இருக்காரு, அனைத்தையும் சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டுபவனாக இருக்கின்றான். அப்படிதான் சாஸ்திரம் வகுத்து வைத்திருக்கின்றது. வகுத்தவாறு நீ அறிவாயே. எப்படி புரிவாயாக, வியங்கிய பொருளாக, லட்சியார்த்தமாக அந்த பறவைகளை பற்றிய அந்த உண்மையின் லட்சியார்த்தத்தை நீ புரிந்து கொள்வாயாக. நான் இந்த பாட்டு இந்த ஸ்லோகம் துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தத்தில் ரொம்ப ஆழமாக விசாரிக்கப்பட்டதாக இருக்கு. 2 பறவைங்கிறது 2 வேற வேற பறவையா, ஒரே பறவையா? நம்ம விசிஷ்டாத்வைதத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஈஸ்வரன் வேற பகவான் வேற, 2 வேற வேற. அங்கே பிரதிபிம்பவாதம் எல்லாம் கிடையாது. ஈஸ்வரன் வேற பகவான் வேற, ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேற ஜீவன் வேற, பகவான் வேற பக்தன் வேற அப்படின்னு நமக்கு துவைதத்திலையும் விசிஷ்டாத்வைதத்திலையும் நிறைய இந்த பாடல் விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 2 பறவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று உண்மையானது, இன்னொன்று பொய்யானது. ஒன்று சத்திய அம்சம், இன்னொன்று மித்யா அம்சம். அதாவது வியங்கிய பொருளாக இதை லட்சியார்த்தமாக வைத்து மாமரை ஈசனை ஜீவனை வகுத்தவாறு நீ அறிவாயே, நீ இதை புரிந்து கொள்வாயாக. உன்கிட்ட 2 அம்சம் இருக்குது, நம்மக்கிட்ட 2 நான் இருக்குது. பாரதியார் சொல்வார், நான் என்னும் பொய்யை நடத்துவோம் நான். நம்மளே 2 விதமாக பயன்படுத்துவோம். நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், நான் சாப்பிட்டேன். என்னுடைய உடம்பு சரியில்லை, நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவோம், என்னுடைய உடம்பு சரியில்லை. 2 விதமாக பயன்படுத்துவோம். நான் உடம்புன்னு சில நேரம் சொல்கிறோம், இந்த உடம்பு என்னுடையதுன்னு சொல்லுவோம். இப்போ நம்மக்கிட்ட 2 அம்சம் இருக்கின்றது. ஒரு மாறுற அம்சம் இருக்குது, ஒன்று மாறாத அம்சம் இருக்கின்றது. இப்போ இதை பற்றி இன்னும் ஆழமாக அடுத்ததில் சொல்கிறாரு. இது கொஞ்சம் ஆழமான விஷயம். நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம இதை கொஞ்சம் ஆழமாக படிப்போம். இந்த 2 பறவைகளை சரியாக புரிஞ்சுக்கணும். ஒன்று பிம்பம், மற்றொன்று பிரதிபிம்பம். ஜீவன் என்னம்மா, ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்கிறோம். ஜீவ ஆத்மா பரமாத்மா. ஜீவன் பரமங்கிறதுல தான் வேறுபாடு இருக்கின்றதே ஒழிய அந்த ஆதார திருஷ்டியில் வேறுபாடு என்பது இல்லை. அடுத்த கிளாஸ் திகழ்ந்த ஈசனார் சிருஷ்டியும் ஜீவனார் சிருஷ்டியும் வெவ்வேறே ஜகமதில் போது ஈசனார் சிருஷ்டிகள் சராச்சர பொருள் எல்லாம் அகந்தையாம் அபிமானங்கள்
எண்ணங்கள் கோபங்கள் ஆசைகள் இவையெல்லாம் இகழ்ந்த ஜீவனார் சிருஷ்டிகள் ஆகும் கான் ஈசனார் செயல் அன்றே. மூவராம் பரன் சிருஷ்டிகள் உயிர்க்கெல்லாம் முக்தி சாதனமாகும். ஜீவனார் செய்யும் சிருஷ்டிகள் தங்களை ஜெனிப்பிக்கும் பிணியாகும். தாவராதிகள் நசித்திடில் ஒருவர்க்கும் ஜனனங்கள் நசியாவாம். கோபமாதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே. ஈசர்காரியம் பிரளய தொழியவும் எவர் பவம் ஒளிந்தார்கள். தேசகால தேகாதிகள் இருக்கவும் ஜீவகாரிய மோகம் நாசமாக்கிய விவேகத்தின் உயிரோடு ஞான முக்தர்கள் ஆனார். பாசமோகங்கள் பசுக்களின் செயல் அன்றி பசுபதி செயல் அன்றே. அச்சுவத்தம் என்றொரு மரம் அதில் 2 அரும்பறவைகள் வாழும். நச்சும் அங்கொரு பறவை அமரக்கணி நன்று நன்று என தின்னும். மெச்சும் அங்கொரு பறவை தின்னாதென வியங்கிய பொருளாக வைச்சுமாமரை ஜீவனை ஈசனை வகுத்தவாறு அறிவாயே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிகோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.